வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் என்றவாறு 3 நிலைகளாக பிரித்துவிட முடியும். வள்ளுவர் ஒரு திருக்குறளில் 3 வகையான நீர்ம பொருள்களை, திரவப் பொருள்களை குறிப்பிடுகிறார் ஒரே குறளில். காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழ் எயிறு ஊறிய நீர். தலைவன் இருக்கிறான், அவன் கூறுகின்றான், என்னுடைய காதலியினுடைய தூய்மையான வெண்ணிற பற்களினுடைய ஈறுகளிலே இருந்து ஊறுகின்ற அந்த அமிழ்தம் இருக்கிறதே, அது பாலையும் தேனையும் சரியான அளவில் கலந்த சுவையை தரக்கூடியது. பாலும் தேனும் உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது உடலுக்கு வலிமையை தரக்கூடிய சக்தி பொருளும் கூட. தலைவியின் வாயமிழ்தமாகிய உமிழ்நீர் சுவையிலும் தன்மையிலும் அக்கலவையை போன்று அமைந்துள்ளது என்று தலைவன் கூறுவதாக வள்ளுவர் கூறுகின்றார். பெருங்கதையிலே தீந்தேன் கலந்த தேம்பால் போல என்ற ஒரு அடி அமைந்துள்ளது. பாலும் தேனும் கலப்பது வள்ளலாரும் பயன்படுத்துகிறார். தனித்தனி முக்கணி விழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே இனித்த நறுந்தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்ந்தொரு தீம்பரு பிடியும் பிறவி என்று போகும். அவ்வகையில் இந்த திருக்குறளில் பால், தேன், வாழ் எயிறு ஊறிய நீர் என்ற 3 திரவங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. வள்ளுவர் கொஞ்சம் குறும்புக்காரர். ஒரு சிலர் கேட்கலாம், அது எப்படி எச்சில் அவ்வளவு சுவையாக இருக்குமா என்று. அதனால்தான் அவர் கூறுகின்றார் வாழ் எயிறு என்று. தூய்மையான வாயிலிருந்து, தூய்மையான ஈற்றிலிருந்து ஊறுகின்ற நீர். சுருங்கமாக கூற வேண்டுமென்றால், முத்தம் கொடுப்பதற்கு முன்னால் வாயை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்கிறார் வள்ளுவர். நன்றி, வணக்கம்.